students, welcome to Geeta's Maths class. 10th Maths தமிழ்நாடு சிலபஸ்ல இருக்க first chapter relation and functions exercise 1.2 sum number 2 3 பார்க்கலாம். First sum நேத்தே பார்த்துட்டோம். இப்போ second sum பார்த்தீங்க அப்படின்னா let a equal to 1 2 3 4 up to etc 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க and or be the relation defined as is square of on a. அது வந்து நமக்கு வந்து ரிலேஷனில் எடுக்கிற அந்த எலமெண்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏவாக இருக்கணும். ரைட் ஆர் as a subset of a cross a. ஆருங்கிறது a cross a-ஓட சப்செட்டாக இருக்கணும். ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர் வேணும். இப்போ பாருங்கள் அப்படின்னா இப்போ சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏவை எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா 45 அப்படி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 45 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஆர் பி த ரிலேஷன். ஆருங்கிற ரிலேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃபைன்ட் அஸ் ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எடுத்துக்கிற இப்போ வந்து எக்ஸ்கமா ஒய் அப்படின்னு ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸும் பிலாங்ஸ் டு ஏ தான், ஒய் பிலாங்ஸ் டு ஏ தான். அப்போ நமக்கு ஒய் ஈக்குவல் டு ஆனால் எப்படி இருக்கணும், ஸ்கொயர் ஆஃப் ஆன் ஏ. அப்போ ஏல இருக்க எலமெண்ட்ஸை ஸ்கொயர் பண்ணி வர ரிசல்ட் தான் ஒயில் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒய் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர். அப்போ 1 × 1 நமக்கு ரிசல்ட் என்னன்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் இம்ப்ளைஸ் ஒய் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 ஸ்கொயர். அப்போ 2 × 2 நமக்கு என்னங்கிற ரிசல்ட் கிடைக்கும் 4. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தட் நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், தட் இம்ப்ளைஸ் 3 ஸ்கொயர். 3 3s are 9ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக 4ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். 4 4s are நமக்கு ரிசல்ட் வந்து 16ன்னு வரும். அடுத்து x ஈக்குவல் டு 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ y ஈக்குவல் டு 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 5 5s are 25 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து x ஈக்குவல் டு 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 6 ஸ்கொயர்டு. அப்போ 6 6s are 36 அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ வந்து y ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். 7 ஸ்கொயர்டு அப்படின்னா 49 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே நமக்கு ஏல வந்து 45 வரைக்கும் தான் வேல்யூஸ் இருக்குது. நம்ம வந்து எடுத்துக்கிற அந்த ரிலேஷன் வந்து ஏ கிராஸ் ஏவோட சப்செட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் as a சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போ நமக்கு ஏல வந்து 45 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நம்ம அதை எடுத்துக்கூடாது. அப்போ ஆர் ஈக்குவல் டு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1ன்னு கிடச்சிது. 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4ன்னு கிடச்சிது. 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 9 கிடச்சிது. 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 16 ரிசல்ட் கிடச்சிது. 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 25ன்னு கிடச்சிது. அடுத்து லாஸ்ட் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 36ங்கிற ரிசல்ட் கிடச்சிருக்கும் இல்லையா? இப்போ இது உங்களுக்கு புரியுதா? இப்போ பாருங்கள், ஆர் வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், டொமைன் எழுதணும். டொமைன் அப்படிங்கிறத ரைட் பண்ண போகிறோம். டொமைன் அப்படின்னா இங்கே ஆரில் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை தான் நம்ம டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஆரில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, அதை டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு டொமைன் என்ன கிடைக்கும், 1 2 3 4 5 and 6 அப்படிங்கிறது டொமைன் கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து ரேஞ்ச் ரைட் பண்ணோம். ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா செகண்டாக இருக்க எலமெண்ட், நம்ம ஆன்சர் ரிசல்ட் வந்தது இல்லைங்களா, அதான் நம்ம வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு நமக்கு ரேஞ்ச் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 4 9 16 25 36 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏவாக இருக்கணும். இது கிவனில் இது கொடுத்துருந்தாங்க. ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏவாக இருக்கிறதுனால நம்ம 36 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இதுதான் இந்த சம்மில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ டொமைன் ரேஞ்ச் ரைட் பண்ணியாச்சு. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வாங்க தேர்ட் சம் பார்த்துடலாம். இப்போ ரிலேஷன் ஏ ஆர் இஸ் கிவன் பை த செட் x, y, y equal to x plus 3, x belongs to 0 1 2 3 4 5, determine its domain and range. சேம் as செகண்ட் சம் மாதிரி தான். இது வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. உங்களுக்கு இங்கே வந்து ஆர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. நம்ம இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் வேல்யூஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸாக ரிலேஷனை எழுதிடலாம். இப்போ பாருங்கள், சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் ஈக்குவல் டு x, y equal to x plus 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x belongs to 0 1 2 3 4 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா
0 1 2 3 4 5 அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0ங்கிற வேல்யூ போடுறோம். எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்புறம் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்புறம் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்புறம் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அப்புறம் 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து இதுக்கு செட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக 5. ஏன்னா எக்ஸுங்கிறது இந்த செட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு 0ன்னு கொடுத்தோன்னா ஒய் வேல்யூ 0 + 3 நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும். அடுத்து y = 1 + இந்த 3, இங்கே இந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே வரணும். ஏன்னா இங்கே தான் எக்ஸ் இருக்குது, இந்த 3 வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்கணும். இப்போ 1 + 3 4ங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்து 2 + 3 அப்படின்னு போடுங்க, உங்களுக்கு 5ங்கிற ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து y = 3 + 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்கும். y = 4 + 3 அப்போ 7, y = 5 + 3 அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 8ங்கிற ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்மளோட ரிலேஷன் எழுதிடலாம். ரிலேஷன் = x, y பேராக இருக்கணும். அப்போ எக்ஸில் 0ன்னு எடுத்துருக்கப்ப y வேல்யூ நமக்கு 3ன்னு கிடச்சிது, 1ன்னு எடுத்தப்போ உங்களுக்கு 4 கிடச்சிது, 2ன்னு எடுத்தப்போ 5, அண்ட் தென் 3ன்னு எடுத்துக்கிட்டப்போ 6, அண்ட் தென் 4 எடுத்தப்போ 7, ஆல்சோ 5ன்னு எடுத்தப்போ ரிசல்ட் என்ன கிடச்சிது 8. ஓகே, இப்போ நம்ம ரிலேஷன் ரைட் பண்ணியாச்சு. டொமைன் அண்ட் ரேஞ்ச் கொஷினில் கேட்டிருக்காங்க. அப்போ டொமைன் = நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ரிலேஷனில் ஃபஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்டை நம்ம டொமைன்னு சொல்லுவோம், செகண்டாக இருக்கிறத ரேஞ்ச் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டொமைன் = நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமைன் = ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5 அப்படின்னு வரும். ரேஞ்ச் வந்து கேபிட்டல் R அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம ரிலேஷனுக்கு Rன்னு கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே வந்து நீங்கள் வெறும் ரேஞ்சுனே எழுதிக்கோங்க. இப்போ செகண்ட் எலமெண்ட் 3 4 5 6 7 8 இதை தான் நம்ம வந்து ரேஞ்ச் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம செட்டில் எழுதணும். இதுதான் நம்மளோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். இது வந்து உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் சம்ஸ் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.